இங்க வர நந்தி தீர்த்தத்துல நீங்க குளிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் நோய் நொடி இருந்தாலும் போயிருன்னு சொல்றாங்க. இங்க என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நாம கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல இருக்க மார்க்கண்டேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். முதல்ல மார்க்கண்டேஸ்வரர்னா யாருன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கண்டேஸ்வரர் சிவனோட தீவிர பக்தர். ஒரு முறை யமதர்மராஜா மார்க்கண்டேஸ்வரரோட ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னு தன்னோட பாசக்கர் எடுத்து வந்திருக்காருங்க. இதனால மார்க்கண்டேஸ்வரர் பயந்து சிவனோட கோயிலுக்குள்ள போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்காரு. கோபமான யமதர்மராஜாவும் உடனே கோயிலுக்குள்ள போய் மார்க்கண்டே மேல தன்னோட பாச கயிறை வீசிருக்காரு. அந்த கயிறு மார்க்கண்டேயனோட சேர்த்து சிவலிங்கத்து மேலையும் பட்டிருக்குங்க. இதனால ஆத்திரமடைந்த சிவன் ஆக்ரோஷமா லிங்கத்திலிருந்து வெளிவந்து யமதர்மனை எட்டி உதைச்சு மார்க்கண்டேயனை காப்பாத்தி மார்க்கண்டேயனுக்கு சாகாவரம் கொடுத்திருக்காருங்க. இதனாலதான் மார்க்கண்டேயனை மரணத்தை வென்ற மார்க்கண்டேயன் எல்லாரும் சொல்றாங்க. இப்படி இந்த மார்க்கண்டேயன் கோயில சிவனோட காலடியிலிருந்து வர நந்தி தீர்த்தத்துல நீங்க குளிச்சீங்கன்னா உங்களோட ஆயுள் தோஷம் பாவம் கர்மாலாம் நீங்கன்னு சொல்றாங்க. இந்த கோயிலை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கோயிலோட சிறப்புலாம் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.